4 மினிட்ஸ் ட்ரூத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிகவும் பிரியமான தேவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வேதமும் வேதத்தின் தேவனும் ஒரு காரியத்திற்கு மிக அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், 430 ஆண்டுகள் அடிமைத்தனம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், ரைட்? ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும். தேவன் எந்த டூலை பயன்படுத்தினார்? ரைட், அற்புதம் என்கிற டூலையே பயன்படுத்தினார். மிரக்கிள் ஒர்க்கிங் பவரை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் வாங்க, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். பேதுரு ஒரே நாளில் 3000 பேர் 5000 பேர் என்று ஞானஸ்நானம் கொடுக்குறான். எப்படி அவ்வளோ பேர் கன்வெர்ட் ஆனாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போது இன்றைய சபையானதும் சரி, அன்றைய சபையானதும் சரி, இவ்வளவு பெரிதான அற்புதங்களுக்கு எதிர்த்து நிற்பது ஏன்? ரைட்? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. மோசே இடத்துல போய், மோசே நீ ஆங்காங்கே கோசேன் தேசத்தில் ஒரு 10 இடத்துல ஜெபக்கூட்டம் நடத்து, மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ண வையே. ஆண்டவர் சொல்லலை. ரைட்? அப்புறம் என்ன சொல்லலை? நீ பிரசங்கம் பண்ண சொல்லலை. ஸோ காட்ஸ் பெஸ்ட் வே இஸ் த காட்ஸ் ஈஸியஸ்ட் வே. அது என்னது? மிரக்கிள் ஒர்க்கிங். 10 வாதைகளை செய்து பார்வோனுடைய இருதயத்தை கலங்கடித்து எகிப்தியருடைய இருதயத்தையும் கரைய பண்ணி, எப்பா நீங்கள் போனால் போதும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போங்க. என்ன செஞ்சாங்க? பீரோவை திறந்து வெள்ளியையும் பொன்னையும் வாரி கொண்டு போக அனுமதித்தார்கள். காரணம் என்ன? அற்புதங்கள். அற்புதங்கள் சத்துருக்களுக்கு பயத்தையும் கொடுக்கிறது, தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கிறது. இந்த அற்புதங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். அப்போது இப்படி சொன்னவர் அதற்கு வேண்டிய தகுதியையும் அதற்கு வேண்டிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் நமக்குள்ளே வைத்து விட்டு சொல்லுவாரா, இல்லை நம்மகிட்ட கொடுக்காமலே சொல்லிடுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கங்க. உங்கள் பிள்ளைக்கு கார் ஓட்ட தெரியாது, ஏன்னா அதுக்கு 10 வயசு தான் ஆயிருக்கு. கார் சாவியை கொடுக்க மாட்டீர்கள். அதே போல் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று அவர் சொன்னால் அதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து விட்டு தான் சொல்லுவார். பாருங்கள், நீங்கள் ஏன் இன்னும் அற்புதம் செய்ய எழும்ப மாட்டீங்க தெரியுமா? 2 ரீசன்ஸ். முதலாவது, நீங்கள் ஒரு பொய்யை நம்புறீங்க. அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான் கிடையாதுயா. ரைட்? அப்போது பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும் என்றால் உலகத்தில் ஒருத்தருமே செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவனும் இல்லைன்ட்டார். இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு என்ன வருது? அந்த அளவுக்கு எனக்கு வல்லமை இருக்கா? சேச்சே, அதெல்லாம் கிடையாது பிரதர். அருமையான தேவர்களே, இந்த நாளில் மனம் திரும்புங்க. அற்புதம் செய்கிறதை போல லகுவான ஊழியம் ஒன்றுமே இல்லை. ரைட்? அற்புதம் செய்வது போல வருமானம் நிறைந்த ஊழியமும் ஒன்றும் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் சொத்தை விற்று கொண்டு வச்சாங்க. ஏன்? அந்த அளவுக்கு கண் சிமிட்டுறது போல அற்புதம். கிருபை பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் தொலைபேசி மூலமாக 100க்கும் அதிகமான அற்புதங்களை தேவன் என் மூலமாக செய்து வருகிறார். சமீபத்தில் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா எங்களுக்கு மீனே கிடைக்கலையா, எத்தனையோ மாதம் மீன் கிடைக்கலன்னாங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நான் ஜெபம் பண்ணேன், இந்த தண்ணியை கொண்டு வலையில் தெளிங்கன்னு. 4 நாள் கழித்து கூப்பிட்றாங்க, ஐயா தினந்தோறும் மீன் கிடைக்கிறது என்று சொல்லி. அப்போது இதே வேலையை உங்களாலே செய்ய முடியாது என்று ஏன் நீங்கள் பொய்யை நம்புறீங்க? அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே,
இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையே செய்வீர்கள் என்று சொன்னார். தைரியமாக களத்தில் இறங்குங்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை நீங்கள் அந்த சிறை இருப்பிலிருந்து விடுதலை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.